சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அன்று சோழ நாட்டில் காணாமல் போன தாமரை இன்று சேர நாட்டில் கிடைத்துவிட்டாள் என்று தாங்கள் சொன்ன செய்தியின் மூலம் என் மனம் சந்தோஷமாகிவிட்டது. தளபதியாரே, எனக்கு என் அருமை மலர்கொடி மனைவியாக அமையாமல் போயிருந்தால் இன்று என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று எனக்கே தெரியாது. தாமரை என்ற காதல் வலையில் சிக்குண்டு கிடந்த என்னை விடுவித்தது எனதருமை மனைவி மலர்கொடிதான். ஒரு தாயின் பரிவோடு தன் அன்பால், கனிவால், பொறுமையால், அரவணைப்பால் என் மலர்கொடி என்னை மாற்றிவிட்டாள். தாமரையின் நினைவுகளை என்னிலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டாள். இன்று நீங்கள் தாமரையை பற்றி சொன்ன பின்புதான் எனக்கு தாமரையின் நினைவே வருகின்றது. பாவம் தாமரை, தனது வாழ்க்கையில் அவள் பல்வேறு விதமான இன்னல்களை அனுபவித்து விட்டாள். எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், இடையூறுகளை சுமந்தபடி ஓடிக்கொண்டிருக்கும் தாமரைக்கு எந்த விதத்திலாவது உதவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தாமரையை தளபதி செழியின் கையில் ஒப்படைக்க வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன். தாமரைக்கு எந்த உதவி தேவை என்றாலும் தயங்காமல் என்னிடத்தில் வந்து கேளுங்கள். அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்ன பார்த்திபா, என்னை அப்படி பார்க்கின்றாய்? இவனுக்குள் இத்தனை காதல் உணர்வுகள் இருக்கின்றதா என்று யோசிக்கின்றாயா? என்ன செய்வது? இளவரசனாக இருந்தாலும் நானும் மனிதன்தானே. மனிதனுக்கு இருக்கும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எனக்கும் தானே இருக்கும். இல்லை இல்லை, காதல் உணர்வுகள் எப்படி இருக்கும்? அந்த காதல் எவ்வளவு வலிமையானது! எத்தனை வலுவான காதலாக இருந்தாலும் அதற்கு சரியான பிடிமானம் இல்லாவிட்டால் காற்றலையில் சிக்கிக்கொண்ட சிறகை போல எப்படியெல்லாம் நம்மை அது அலைக்கலைக்கும் என்று எனக்கும் தெரியும். என்ன பார்த்திபா, காதலை பற்றி இவ்வளவு தெளிவான அபிப்பிராயம் வைத்திருக்கின்றாய்? யார் மீதாவது காதல் கொண்டுள்ளாயா? நாம் யார் மீது வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், காதல் கொள்ளலாம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பதை காலம்தானே முடிவு செய்கின்றது. நீ சொல்வது முற்றிலும் உண்மை பார்த்திபா. இளவரசரிடம் இன்னொரு விண்ணப்பம். என்ன பார்த்திபா? இங்கிருந்து தப்பித்து செல்வதை தாங்கள் விரும்பவில்லை என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். நாங்கள் வகுத்திருந்த திட்டம் தாமரையும் தங்களையும் ஒரே நேரத்தில் இங்கிருந்து தப்பிக்க வைப்பதுதான். தாங்கள் ஒத்துழைப்பு தந்தால்... ஒத்துழைப்பு தருகிறேன். தாமரை செழியன் காதல் பிரிவுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துவிட்டேன். அவர்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல் அதற்காக எந்த உதவியையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இவ்வளவு நாளாக தப்பித்து செல்வதை பற்றி நான் நினைத்தது கூட இல்லை. ஆனால் இப்போது சொல்கின்றேன், தாமரை இங்கிருந்து தப்பித்து சென்ற தளபதி செழியனிடம் சேர வேண்டும். அதுதான் முக்கியம். நானும் தப்பித்துச் செல்ல தயாராக இருக்கின்றேன். நீ ஏற்பாடுகளை செய். ஆமாம், ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. யவனக்கிழவன் வேடத்தில் இருந்த எனக்கு பயந்துதான் தாமரை சோழ நாட்டை விட்டு சென்று விட்டாள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நடந்த நிகழ்ச்சியை வைத்து பார்த்தால் இதில் ஏதோ புதிர் இருப்பது போல் தோன்றுகிறதே. தாமரையை கடத்தியது யார்? இவ்வளவு காலம் அவள் எங்கிருந்தாள்? அதை கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் இளவரசே. உங்களையும் தாமரையும் சோழ நாட்டிற்கு அழைத்து சென்ற பிறகு அனைவரின் முன்னிலையில் ஆதாரத்துடன் அதை விளக்கிச் சொல்கிறேன். அதுவரை தாமரை கிடைத்துவிட்டார் என்ற நல்ல செய்தியோடு மட்டும் இருங்கள். மற்றதை காலம் சொல்லும். சரி, நான் வருகிறேன் இளவரசே. சென்று வா பார்த்திபா. தாயே, இந்த மருந்தை அருந்துங்கள். எனக்கு வேண்டாம். தயவு செய்து அருந்துங்கள் தாயே. தாங்கள் அருந்தாவிட்டால் என்னைத்தான் மன்னர் கடிந்து கொள்வார். இல்லை, எனக்கு வேண்டாம்.
தேவி, வணங்குகிறேன் மன்னவா. ஏன் மருந்தை அருந்துவதற்கு மறுக்கின்றாய்? வாங்கி அருந்து. பிரபு, என் உடல் நலம்தான் சிறிதளவு தேறிவிட்டதே. இன்னும் எதற்கு மருந்து? இல்லை தேவி, உன் உடல் நலம் இன்னும் பூரணமாக குணமாகவில்லை. பூரணமாக குணமாகும் வரை மருந்து அருந்துவதுதான் நல்லது. வாருங்கள். வா கலைவாணி. வணக்கம். வணக்கம் மகாராணியாரே. வணக்கம் அத்தையாரே, தாங்கள் குணமாகிக் கொண்டு வருகிறீர்களா? எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன். நீங்கள் விரைவில் பூரண குணமாக வேண்டும். கலைவாணி, உன் அத்தை பூரண குணமாவது அவருடைய கையில் இல்லை, உன் மாமாவின் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்லுகின்றீர்கள்? தேவி குணமாவது என் கையில் இருக்கின்றதா? ஆமாம் தம்பி, இளம்வழுதியின் முகத்தை பார்த்த பிறகுதான் பஞ்சவன்மாதேவி குணமடைவார் என்பது எனக்கு தெரியும். இளம்வழுதியை சேர நாட்டில் இருந்து மீட்டு பாண்டிய நாட்டிற்கு எவ்வளவு விரைவில் அழைத்து கொண்டு வருகிறாயோ அவ்வளவு விரைவில் பஞ்சவன்மாதேவி குணமாகி விடுவார். அது உன் கையில் தானே இருக்கிறது. பாண்டிய மன்னர் இத்தனை நாட்களாக அதற்கான முயற்சியில் ஈடுபடாமலா இருப்பார்? ஏதோ ஒரு வகையில் அதற்கான முயற்சியில் நிச்சயமாக இறங்கியிருப்பார். மங்கம்மா கூறுவது உண்மைதான். இளம்வழுதியை சேர நாட்டிலிருந்து மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு பல்வேறு பாதைகளில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அப்படியென்றால் மங்கம்மா சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். மங்கம்மா, நீ சிலவற்றை சரியாகவே கணிக்கிறாய். உண்மையில் உன்னை பாராட்ட வேண்டும். தாங்கள் பாராட்டும் அளவிற்கு எதை நான் கணித்து விட்டேன்? தன் மகன் இளம்வழுதி சேர நாட்டு காவலில் இருக்கும்போது தந்தையான நம் பாண்டிய மன்னர் தன் மகனை மீட்கும் முயற்சியில் இறங்குவது இயல்புதானே? அதைத்தான் நான் சொன்னேன். இதில் என் கணிப்பு என்ன இருக்கிறது? ஆஹா, இவர்கள் இருவரிடமும் நான் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் என்னிடமிருந்து ஏதோ விஷயத்தை கறக்க திட்டமிடுகின்றார்கள் என்று நினைக்கிறேன். ஐயோ அத்தை, என்னவாயிற்று? அம்மா, இப்படி வா. பஞ்சவன்மாதேவி, பஞ்சவன்மாதேவி, மகாராணியாரே. படுத்துக்கொள், அமைதியாக படுத்துக்கொள். என்னவாயிற்று? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை, பயப்படாதே. ஏன் பெரும்வழுதி, இளம்வழுதியை மீட்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு வருவதாக கூறினாயே, அது தனிப்பட்ட முறையில் பாண்டிய நாட்டாரால் எடுக்கப்பட்டு வரும் முயற்சியா, அல்லது சோழ நாடு பாண்டிய நாடு என இரண்டு நாட்டாரும் சேர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்களா? இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்டு வரும் முயற்சி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என மூன்று நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து எடுக்கும் முயற்சி. இதில் எந்த நாட்டையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இளம்வழுதியை சேர நாட்டிலிருந்து மீட்டுக் கொண்டு வரும் முயற்சியில் மூன்று நாட்டிலும் இருக்கின்ற நியாயவாதிகள் ஒன்று சேர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த முயற்சிக்கு தடை போடுவதற்கு சேர, சோழ, பாண்டிய என மூன்று நாட்டில் இருக்கின்ற சில சுயநலவாதிகள் இளம்வழுதிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சுயநலவாதிகளுக்கு எதிராக
எப்படி செயல்பட்டு எவ்வகையான நடவடிக்கைகள் எடுத்து அதை முறியடிப்பது என்பது பற்றி பேசத்தான் இன்று அவையை கூட்டச் சொல்லியிருக்கின்றேன். அவைக்கு நேரமாகின்றது. தேவியை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். ஆச்சரியமாக இருக்கின்றதே. இத்தனை நாட்களாக முதியவர் தோற்றத்தில் இருந்தவர் நிஜத்தில் ஒரு இளைஞரா? இவர் இளைஞர் என்று எனக்கு தெரியாமல் சற்று நெருக்கமாக பழகி வந்திருக்கிறேனே. இளைஞரான இவர் எதற்காக முதியவர் வேடம் அணிந்து வர வேண்டும்? எதற்காக அருந்ததியை தன் மகள் என்று என்னிடத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும்? அருந்ததியும் இந்த முதியவரும் எதற்காக சேர நாட்டிற்குள் வந்திருப்பார்கள்? இவர்கள் ஒற்றர்களாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். எது என்ன என்பதை அருந்ததியை சந்தித்து இதை பற்றி உரையாடினால்தான் தெரிய வரும். அருந்ததி, அருந்ததி, அருந்ததி. யார்? பரிவாதினியா? அருந்ததி வெளியே போயிருக்கின்றாள். அப்பா, நீங்கள் உள்ளேதான் இருக்கிறீர்களா? இதோ வருகிறேன். இல்லை, வேண்டாம் பரிவாதினி. நான் இங்கு உடைமாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சற்று பொறு, நானே அங்கு வருகிறேன்.
அருந்ததியை தேடி வந்தாயா? அதிகாலை நேரத்திலேயே அவள் எழுந்து எங்கோ வெளியே சென்றாள். எப்போது திரும்பி வருவாள் என்பது எனக்கு தெரியாது. அவள் வருவதை இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொண்டிருக்கிறது? ஆடையெல்லாம் நனைந்திருக்கிறது. ஏதேனும் உடற்பயிற்சி செய்தீர்களா? முன்பு நான் இளைஞனாக இருந்தபோது உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். இப்போதுதான் வயதாகிவிட்டதே. எங்கே நான் உடற்பயிற்சி செய்வது? ஏனப்பா அப்படி சொல்கிறீர்கள்? உங்களது உறுதியான உடற்கட்டும் வலிமையான தசைகளையும் பார்த்தால் நீங்கள் வயதானவர்தானா என்ற சந்தேகம் யாருக்குமே ஏற்படுமே. அப்பா, என் தாய் தந்தையர் கூட என்னிடத்தில் அடிக்கடி கூறுவார்கள், உனக்கென்று ஒரு இளவரசனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள் என்று. பிறகு என்ன? யாராவது ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள். உங்களைப் போல் அகன்ற தோள்களுடன், உறுதியான உடற்கட்டுடன், வலிமையான தசைகள் கொண்டு கம்பீரமாக தோற்றமளிக்கும் இளைஞனைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். சிரிக்காதீர்கள் அப்பா. தாங்கள் மட்டும் இளைஞனாக இருந்திருந்தால் உங்களைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டிருப்பேன். போதுமா உன் விளையாட்டு பேச்சு? சரி அப்பா, மாளிகையில் அருந்ததியும் இல்லை. நான் பிறகு வருகிறேன். சரி. வணங்குகிறேன் பிரபு. சொல் வீரனே. யாரோ இருவர் தங்களை காண வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். மன்னரை காண வேண்டும் என்று கேட்கிறார்களா? இல்லையே பிரபு, அவர்கள் தங்களைத்தான் காண வேண்டும் என்று கேட்கிறார்கள். யார் அவர்கள்? தெரியவில்லை பிரபு. பார்ப்பதற்கு காட்டுவாசிகள் போல் இருக்கிறார்கள். என்ன, காட்டுவாசிகளா? பெயர் ஏதாவது சொன்னார்களா? சொன்னார்கள் பிரபு. ஒருவன் பெயர் மாயன், இன்னொருவன் பெயர் பைரவன். ஓ, அவர்களா? நமக்கு வேண்டியவர்கள் தான். போய் அழைத்து வா. உத்தரவு பிரபு. இவர்கள் எதற்கு இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கிறார்கள்? ஏதேனும் செய்தி கிடைத்திருக்குமா? அல்லது என்னிடம் ஏதேனும் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார்களா? தண்டம் பிரபு. பைரவா, நீ இப்போது என்ன சொன்னாய்? தண்டம் என்றேன். யாருமே வாழ்வில் தண்டமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் செயல்பட வேண்டும். அப்படி சொல்லுங்கள் பிரபு. நானும் பல முறை சொல்லிவிட்டேன். நகரத்திலிருந்து யாராவது வந்தால் போதும், தண்டம் என்பான். வந்தவரை சொல்கின்றானா இல்லை தன்னைத்தானே சொல்கின்றானா என்பது புரியாது. நன்றாக பேசுகிறாய் மாயன். மாயன், மாயன். இந்த சாதாரண காட்டுவாசியின் பெயர் தங்கள் மனதில் இருப்பதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் ஒருவரை ஒருமுறை பார்த்து பேசிவிட்டால் போதும், பிறகு மறக்கவே மாட்டேன். பிரபு, நாங்கள் அங்கு வந்த பிறகுதான் தாங்கள் இந்த சோழ அரண்மனையில் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பவர், பிறகு சோழ மாமன்னரின் மைத்துனர் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிந்தது. உங்களை சந்தித்து விடுவோமா என்று எங்களுக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஆனால் எந்த மறுப்பும் இல்லாமல் எங்களை உங்களிடம் அழைத்து வந்து விட்டார்கள். உங்கள் பெயரை சொன்னதும் உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நான் தான் அவ்வப்போது காட்டிற்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்கிறேனே. இப்போது எதற்கு இவ்வளவு தூரம் தேடி வந்தீர்கள்? அந்த இடும்பனை பற்றி பேசுவதற்காகத்தான்.